ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காரசாரமான சுண்டக்காய் புளிக்குழம்பு. ஒரு கரண்டி புளிக்குழம்பு போதும், ஒரு சட்டி சோறு காலியாகிடும். சுண்டக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காய் இந்த மாதிரி காம்பு எடுத்துட்டு ஒரு தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம இடிப்போம் இல்லையா, அந்த இடிப்பு இதில் சுண்டைக்காயை கொஞ்சம் போட்டு இடித்து எடுத்துக்கணும் 1-2. அப்போ தான் உப்பு காரம் சுண்டைக்காய்க்குள்ளே போகும். அதனால நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் சைஸ் புளி, 2 தக்காளி, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் சுண்டைக்காவை இடித்து வச்சுருக்கேன். வெல்லம் கொஞ்சமாக. இந்த வெல்லம் நம்மளோட புளி, காரம், உப்பு இது 3ஐயும் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேங்காய் தேவையில்லை. இன்கேஸ் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்லா பூண்டு வதக்கணும். புளிக்குழம்புனாவே வெந்தயம், பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு இப்படி வைக்க பிடிக்கலன்னா நீங்கள் சுண்டை வத்தல்லையும் வைக்கலாம். சுண்டை வத்தலுக்கு சுண்டை வத்தலை தனியாக வறுத்து எடுத்துட்டு இதே மாதிரி பேட்டர்னில் குழம்பு வச்சுட்டு நீங்கள் அந்த வத்தல் கூட இதில் போட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பச்சை சுண்டைக்காய் கிடைச்சதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுண்டை வத்தல் தான் கிடைக்குதுன்னா நீங்கள் சுண்டை வத்தலில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்ல வெங்காயத்தை போட்டுட்டு கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு வடை சட்டி வச்சு நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா சுண்டைக்காய், அதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த சுண்டைக்காயை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் போடலை. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதக்குனதில் இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா அது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ சுண்டைக்காயை வதக்கி எடுத்தாச்சு. வதக்கி எடுத்த சுண்டைக்காயை இந்த வெங்காய தக்காளி வதக்கலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா வதங்கணும். ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த தக்காளி அரைச்ச விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்க விடணும். அப்போ இதுலேயே முக்கால்வாசி பதம் இந்த சுண்டைக்காய் வெந்துடும். இந்த சுண்டைக்காய் ரொம்பவே நல்லது. ரத்த சுத்தி பண்ணும். நார் சத்து நிறையா இருக்குது. உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தும் இந்த சுண்டைக்காயில் இருக்குது. அப்புறம் இதில் நம்ம குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த புளியை ஆட் பண்ணுறேன். புளியை ஆட் பண்ணி ஒரு கொதி நல்லா ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நான் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது நல்லா சுண்டணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அந்த வெல்லத்தை இப்போது இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதும். இந்த வேணும்னா நீங்கள் அந்த பீஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அது கொதிக்கணும். கொதிக்கும் போது பார்த்தீங்களா எண்ணெய் எவ்வளோ அழகாக மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இன்னும் நல்லா தெளியணும். அதுக்காக ஒரு கிளறி விட்டுட்டு திருப்பி நீங்கள் மூடி வச்சிடலாம். நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நம்மளோட சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.